ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம லிங்காஷ்டகம் பார்க்க போகிறோம். லிங்காஷ்டகம் என்னென்னா 8 பாடல்களை கொண்டது. இது ஆதிசங்கரர் பாடியிருக்காரு. இது நம்ம வீட்டிலையோ கோயில்லையோ எங்கே படித்தாலும் சரி மனசுக்கும் நிம்மதி இருக்கும். அதே மாதிரி வீட்லேயும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா இது நீங்கள் படிங்க. இது எப்படி படிக்கலாம்னு நான் இப்போ சொல்கிறேன். ब्रह्ममुरारिसुरार्चितलिङ्गं निर्मलभाषितशोभितलिङ्गं जन्मजदुःखविनाशकलिङ्गं तत्परमामि सदा शिवलिङ्गं देवमुनिप्रवराचितलिङ्गं कामदहनकरुणाकरलिङ्गं रावणदर्पविनाशकलिङ्गं तत्परमामि सदा शिवलिङ्गं सर्वसुगन्धसुलेपितलिङ्गं बुद्धिविवर्धनकारणलिङ्गं सिद्धसुरासुरवर्णितलिङ्गं तत्परमामि सदा शिवलिङ्गं कनकमहामणिभूषितलिङ्गं पणिपदिवेष्टितशोभितलिङ्गं तक्षसुयज्ञनव्यासकलिङ्गं तत्परमामि सदा शिवलिङ्गं कुङ्कुमं सन्दनलेपितलिङ्गं पङ्कजहारसुशोभितलिङ्गं संसितपावविनाशकलिङ्गं तत्परमामि सदा शिवलिङ्गं देवकनाचितसेवितलिङ्गं पार्वतीभक्तिप्रवेविसलिङ्गं दिनकरकोटिप्रभाकरलिङ्गं तत्परमामि सदा शिवलिङ्गम् अष्टदलतोपरिवेष्टितलिङ्गं सर्वजमुद्भवकारणलिङ्गम् अष्टदरिद्रविनाशनलिङ्गं तत्परमामि सदा शिवलिङ्गं सुरगुरुसुरवरभूषितलिङ्गं सुरवनपुष्पशिरार्चितलिङ्गं परमपदं परमात्मकलिङ्गं तत्परमामि सदा शिवलिङ्गम्. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் தினமும் சொல்லிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களால் தினம் சொல்ல முடியலையா, அவருக்கு ரொம்ப உகந்த நாளான பிரதோஷத்தில் சொல்லுங்கள். ரொம்ப ரொம்ப விசேஷம். உங்களால் சப்போஸ் இதை படிக்க முடியலன்னா நீங்கள் அந்த பாடலை வீட்டில் போட்டு விடுங்க. இந்த மந்திரம்லாம் வீட்டில் ஒழிச்சாலே நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். உங்களுக்கு நல்ல வீட்டில் ஒரு நல்ல ஒரு வைப் கிடைக்கும். ஸோ அதனால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.